மன்னா. சங்கீதம் 146 2வது வசனம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கடந்த ஒரு சில நாட்களாகவே இந்த சங்கீதம் 146 தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆலோசனையாக கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த சங்கீதக்காரர் ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன முடிவு? நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை துதிப்பதற்கும் கீர்த்தனம் பண்ணுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சங்கீதக்காரர் சொல்ல, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பாருங்க. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் கர்த்தரையே துதிப்பேன். தாவீதோட வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. எல்லா காலத்திலும் கர்த்தரை துதித்தார். எப்பொழுதும் கர்த்தரை மேன்மைப்படுத்தினார், எப்பொழுதும் கர்த்தரை முதன்மைப்படுத்தினார். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் இப்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நானும் அப்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கேன். ஆகவே நம்மளும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? கர்த்தரை எப்பொழுதும் துதிப்பேன். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் உமையே துதிக்க கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் தாங்க. இயேசுவே, உண்மையுள்ள இருதயத்தை தாங்க. நேசித்துமை துதிக்க கிருபை தாங்க. உம்முடைய அன்பினால் நிரப்புங்க. துதியின் ஆடையை தாங்க. துதிக்கிற இருதயத்தை தாங்க. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.